ஏத்து நான் கிராஸ் அடிச்சு ஓனுக்குறேன் அப்படியே மாட்டி போய் நினைச்சோம் பார்த்தா நம்ம ஏமிங்கள சுதா சொல்ல பார்க்கவே கூடாது. அது எப்படின்னா கேஷுவலா வந்து இப்படி தூக்கணும் அப்படி. வண்ண சொல்லி நல்லா பொண்ணா பார்க்க சொல்றேன் உனக்கு. ஓ நிமிரே இது மனுஷன் தான் பண்ணுவியா இல்ல இதுமே மிருகத்துக்கும் பண்ணுவியா? மனுஷங்க மட்டும்தான். முடி வெட்டுற கடையில வேலை செய்யறான், அவன் சொல்லி கொடுத்தது அப்படின்னு ஊர்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, கடையில பண்ணு போய் நாங்களே பார்த்து கத்துக்கிறது. மசாஜ்ல இருக்க பெரிய சலமாட்டக்காரனா இருக்காண்டு நம்மளை விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்படிதான் அடிப்பாங்க மசாஜ். அந்த கம்பி வச்சு உருட்டுறாடே, அந்த கம்பி வச்சு உருட்டு, முடி சீக்கிரமா வளரும். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா முடி சீக்கிரமா வளரும்டா. கணத்துக்கு எல்லாமே லேட்டு தான் இன்னைக்கு. எல்லாமே லேட்டு தான் இன்னைக்கு. வாட்டர் லேட்டு, வாட்டர் மெலன் லேட்டு. இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஒண்ணு ஒண்ணா கைட்டு போறோம். எல்லாம் ட்ரெஸ் 18+ தான் எல்லாமே. எங்க ஆல்ரெடி பாருங்க இந்த வீடியோல வந்து ஒரு லேடிஸ் வந்து இட்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். முன்னேறு எப்படி முன்னேறின சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, காலைல 11:30 மணிக்கு போன் பண்ணதுல டயர்டா இருக்குதுன்னா, 12:30க்கு போன் பண்ணும்போது டயர்டா இருக்குதுன்னா, 1 மணிக்கு போன் பண்ணும்போது டயர்டா இருக்குதுன்னா என்ன சொல்ல வர பார்த்தா ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு கிரீம்லாம் போட்டு கிளம்பி போறான் வெளியே. சன்ஸ்கிரீம் எப்பவுமே கிணத்துக்கு வந்தா 3 கல்லு போட்டு குடிக்கிட்டு வழக்கம். நம்ம முன்னாடி கல்ல பண்ணி தண்ணி பாம்பு தர்பி சாப்பிட்டு இருக்குதுங்க. வெயிலுக்கு மட்டும்தான் இது வெளியே வர தண்ணியில இருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 தர்பீஸ் வாங்கினான் நவீன். எப்பவுமே நவீன் வாங்குற தர்பீஸு, நவீன் வாங்குற பொருள் எல்லாமே கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்கும். இந்த அளவு சொன்னா கேட்காம இதான் வேணும் அடம் முச்சு 5 தர்பீஸ் வாங்கிட்டு வந்தான். தர்பீஸில் 3 தர்பீஸ் பாழா போச்சு. எப்படியும் மீதிக்கிற கட்சி தர்பீஸை உட்காந்து அவனே அவன் கையால் ஏறினான். நாங்கள் வரும்போது ஹெல்மெட் எடுத்துன்னு வரல, அதனால வாங்கிட்டு வந்து அழுவி போன தர்பீஸ்லாம் இப்போ ஹெல்மெட் செஞ்சு போட்டுன்னு இருக்கிறோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தர்பீஸ் சோப் செய்யலாம்னு இருக்கிறோம். அதுக்கான மாடல் தான் இது. பையன் சோப் போட்டு குளிக்கிற ஸ்பெஷலிஸ்ட். என்னை கொஞ்சம்
மசாஜ் பண்றவா மைக்ல பீஸ் போடலாம் கரெக்டா போடலாம் தல அப்படி போடா தல செத்த குளு போட்ட தண்ணி கிடைக்குமாடா காலி ரவி தப்பிக்கிறதுக்கு சப்பர முரளி சொக்கா போறா முரளி சொக்கா போறா முரளி தண்ணி பாரு தண்ணி மாம்புதுடா சொக்கா போடா அடி அடி சொக்கால போட கூடாது அடி அடி மச்சா சட்டைக்குது ஏய் இப்படி வர்ற ஆம்பளை மாதிரி என்ன இப்படி ஆம்பளை மாதிரி மஞ்சள் குளியல் மாதிரி ஒருத்தர் ரெட் குளியல் ஏய் காலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கிணத்துக்கெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நாங்கள் வரத்துக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயல் ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு எப்படி இருக்குதோ அதே போல் தான் எல்லா சைடுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு ஆயிடுச்சு. இந்த சைடு போயிடறோம். இந்த சைடு அவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வீடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வீடு கட்டினே வருவாங்கன்றது தெரில. நாங்களும் இதுக்கப்புறமேட்டு எப்போ இந்த கிணத்துக்கு வருவோம்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு வரோம். இப்போதைக்கு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு மேடாவகம் தாண்டினதுக்கு அப்புறமேட்டு இருக்கிற கிணறுனா இது மட்டும்தான். இப்போது வரும்போது ஒரு ஈர டவுசர் போட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வாட்டர் கேனில் வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கிறேன். பிளாஸ்டிக்கை வந்து முக்கால்வாசி வயலில் போடுறத தவிர்த்துங்க கிணத்துக்கு போய்ட்டு வரும்போது. ஜெட்டி போடுறது போல தான் நம்மளோட விருப்பம் தான். ஆனால் குப்பை மட்டும் கிணத்துல போடாதீங்க. ஏய் ஐயோ போச்சே நீ இந்த பக்கம் எப்படி வருவேன்னு பாத்துக்கலாம். அப்படியே வந்துடுறாங்க மணி. அப்படியா அங்கிருந்து வந்துட்டு என்ன 3 பேரும் உள்ளே தானே இருக்கிறோம். என்ன வண்டியே ஒரு 5 மாடு பார்த்தல அதோட நிக்க வச்சா மூக்குல கயிறு கட்டி வீட்டுக்கு இட்டு போயிடுவாங்க. புது எரும மாடுன்ட்டு உள்ளே தெரியும் உங்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க. நீ பேசலாம் நத்தின்னு இருக்கும் எல்லாரும் பேர் படத்துல வர மாதிரி. உடம்புல வந்து குட் ஃபேட் அது வந்து இந்த பேட் ஃபேட் போயிட்டு ஃபைட் பண்ணி அது ஜெயிக்கும். அது என்ன தரா கண்டுதல் நான் சொன்னது செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இல்ல வானவில் வேணா இருக்கானுங்க. நான் சொல்லி தரவா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா. கூட்டு வந்து கூட உடம்பு குறைக்கலாம் அப்படின்னாமல எண்ணெய் மட்டுமே 1/2 கிலோ குச்சிரும். அது பேர் டயட்ன்றாரு. இது பேர் பட்ஜெட். அவ்வளவுதான். ஆனா சுகர் எடுத்துக்க மாட்டாரா? அதான் 6 பேக்லாம் வந்திருக்கு.
நல்லா இருக்காடா போண்டா ஏய் ஒரு பஜ்ஜி எடுத்து நல்லா இருக்காடா பஜ்ஜி ஏய் அவ்வளவுதான் பஜ்ஜி நல்லா இருக்கா ஏய் அது பஜ்ஜி நல்லா இருக்காடா ஏய் வந்து தாவத்து ரோடு கண்டுபிடிச்சாங்க சீக்கிரட்டேன் நீங்க பெரிய நாலு பஜ்ஜி தான் அதுதான் நல்லா 3 இதுல இருந்து 2 5 நீங்களா பெரிய பசங்களா இருக்கீங்க இப்ப போற பாரு ஏய் ஏய் ரவி எங்கடா நீங்க வேணாம் தொத்தி வரீங்க அவனுங்க அண்ணா நீ சாப்பிடணும்ன்றாங்க உங்கள மாதிரி ஏதா ஜோகா போட்டி போய் ஒருத்த கை விட்டு அதுதான் பஜ்ஜி நல்லா இருக்கடா மஜாவா பஜ்ஜி தான வேணும் பஜ்ஜி எங்கடா தாத்தாங்க அவர்தான் ஓனரு ஏன்டா நீயா ஓனரு யோ மரியாதையா பேசியா அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு விரட்டி விட்டுற சோறு மாதிரி பிப்பான் பாரு சோறு மாதிரி பிச்சு படிக்கிறா திருநெல்வேலி தானே நீ திருநெல்வேலி எங்கடா இருக்கா 4 மணிக்கு என்ன பொங்கல் போட்டிருக்காங்க ஒரு எடுத்துக்கிட்டா 4 மணிக்கு என்னடா பொங்கல் போட்டிருக்காங்க 6 மணிக்கு என்ன போடுறா எடுத்துக்கிட்டா அண்ணா எத்தனை பூச்சி மாட்டல எடுத்துக்கிட்டா கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா நல்லா இருக்கா மச்சான் பஜ்ஜி எடுத்துக்கிட்டாடா இல்ல மச்சான் நல்லா இல்ல சாப்பிடாத சிசி எடுத்துக்கிட்டாடா பஜ்ஜி நல்லா இருக்காடா பேட்டரி பாரு பர்னா என்ன டவுனுக்கு நான் சாப்பிட்டல பஜ்ஜி எதனா எத்தனை டவுனுக்கு ஏய் என்னடா இவன் பஜ்ஜி எத்தனைடா இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம் டீசென்ட்டா முடிச்சிட்டு அவன் முட்டை போடுனா கேட்டு சண்டை போட்டுங்கறான் முட்டை பண்ணானா சேகர்ண்ணா முட்டை பண்ணா இருக்கா நான்வெஜ் இல்லையா ஏய் கடை இருக்குமா இல்லையா சொல்ற மனித கடை இருக்குமா அப்படி 10 மணிக்கு மூடுவாங்களா அவங்களுக்கு சேகர்ண்ணா சட்னி என்னாச்சு எல்லாம் 2 ஒரு பஜ்ஜி சொல்லுமா 10 பஜ்ஜி எவ்வளோ ஆச்சுண்ணா 10 பஜ்ஜி எவ்வளோ ஆச்சு அவரு கூட்டத்தை பார்த்துட்டு தலை அதை பாரு பாதி வாழைக்காய் வெளியே தெரியுது மாவே பூசவே இல்லை இங்க பாரு கூட்டத்தை பாதி ஒன்று நிறைய சாப்பிடணும் போலன்ட்டு பாதி பஜ்ஜி எடுத்து தெரியுது பாதி பஜ்ஜியில் தான் மாவு சட்னி இல்லாம பஜ்ஜி வேலைக்கே ஆகல அதுதான் வேஸ்ட் சேகர்ண்ணா கடையில தடவை அறிய கூடாது பேசாம அங்க பானிபூரி சாப்பிடுவோமா தலை கொஞ்சம் சோகமா வராங்க பர்பா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது அப்புறம் என்ன கலக்குற அப்படி மாவு எப்படி இது பாரு லைட்டா ஃபர்ஸ்ட் கட்டே ஏய் போட்டாச்சுண்ணா போட்டாச்சு சேகர்ண்ணா கை போக்கும் யாருக்கும் வராது சேகர்ண்ணோட பஜ்ஜிக்கு நாங்கள் அடிமைங்க சேகர் இட்லி இப்போ சேகர் இட்லி வேலைச்சில கடை வைக்க போகிறோம் சேகர் இட்லி வேலைச்சில கடை வைக்கிறேன் ஓனர் வேறு பார்த்துக்கிறாரு தனியாக தான் பேசணும் அதெல்லாம் 6வது பஜ்ஜி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் நைட்டு சாப்பாடு வேணாம் இங்கே ஒரு குரூப் மாட்டிட்டு இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு நீ என்ஜாய் தான் நீங்க அதான் மச்சான் 3 பஜ்ஜி ஒரு டீனா 2 வடை ஒரு டீ சாப்பிட்டதை கரெக்டாக சொல்கிறேன் நான் பயப்படவே போயிடாதீங்க ஆஹா 3 பஜ்ஜி ஒரு போண்டா 3 பஜ்ஜி ஒரு போண்டா எல்லாம் ஒரே கணக்கு தானே பஜ்ஜி போண்டா எல்லாம் ஒரே ரேட்டா ஒரு பூஸ்ட் ஒரு காஃபி மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அண்ணன் உடம்புக்கு 6 பஜ்ஜிலாம் கம்மிங்க அண்ணா வேற கேல்குலேட்டர்ல கணக்கு போறாரு 500 தாண்டிச்சா ஐயோ சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா பஜ்ஜி பக்காவா போட்டு குத்திங்க கேட்ட ஸ்பாட்டுக்கு டக்குன்னு வாழைக்காய் வெட்டினாரு டக்குன்னு அது ஒரு பேட்ச் டக்குன்னு பிரெட் பஜ்ஜி அது ஒரு பேட்ச் எல்லாமே அண்ணன் ஸ்டைல பாருங்க இந்த பக்கம் முருகா அண்ணன் சட்னி ஒரு பக்கம் அரைக்கிறாரு இதை பாருங்க சட்னி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு எல்லாமே முருகா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி ஒரு பக்கம் டீ போற குமார் அண்ணன் எல்லாமே பக்காவா எங்களை சிறப்பா கவனிச்சாங்க ஃபிளாஷ்பேக் சட்னி இல்லாம பஜ்ஜி வேலைக்கே ஆகல வேஸ்ட் சேகர்ண்ணா கடையில தடவை அறிய கூடாது ரொம்ப நன்றிண்ணா சேகர்ண்ணா சூப்பரா இருந்தது பஜ்ஜி டேஸ்ட் ஓகே பாய் எந்திரியா போலாம் இந்த டீ குடிச்சு வந்தப்பா கேமரா பச்சல் அங்க பாய் ஓகே